சில தாய்மார் போட்டிருக்கணும் தங்களோட பிள்ளைகளோட கவர்ச்சி 7 நாள் ஆயிட்டு 5 நாள் ஆயிட்டு. இனம் மதம் ஜாதி எதுவும் இல்லாமலுக்கு முதலாவது நாட்டு மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனர்த்தம் நடக்கிறதுக்கு முன்னுக்கே ஜனாதிபதி அவளை மக்களையும் காப்ப சில இடங்களில் வந்து தொலை தொடர்பாடல்கள் எல்லாம் ஒரு காலத்திலையும் வந்ததில்லை. ஆனால் இனியும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நான் தேரணி. சரி, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையிலே ஒரு கிழமைக்கு பிறகு இன்றைக்கு தான் ஒரு வெயில காண்ற ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குமே. எத்தனை நாளா அந்த வெயில பார்த்தேன். இன்றைக்கு வெயில பார்க்கக்குள்ள உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு தான் எங்கட நாடு வந்து நாடுன்னு சொல்ல இயலாது. எங்கட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில இன்றைக்கு தான் ஒரு சரியான ஒரு வெயில ஒரு காண்பதில் எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா நாங்கள் மழைக்குள்ள காற்றுகளுக்குள்ள எங்களை பொறுத்தவரையில இங்கால கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா உண்மையிலே அந்த வெளி மாவட்டங்களை எடுக்க போன வரையில பார்த்த மட்டும் சொன்னா வவுனியா கங்கால எல்லாமே எவ்வளவு இடத்துல எவ்வளவு ஒரு வெள்ள பெருக்குகளப்பா. வீடுகள் கண்ணுக்கு முன்னுக்கே எத்தனை வீடுகள் இடிஞ்சு விழுகுது. மற்றது எங்களோட சொந்தங்கள் மற்றது உறவுகள் எல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ள போறது கண்ணுக்கு நேரம் பாக்குறேன்னு சொன்னா இப்படி இருக்குமே. அந்த சின்ன கடை எல்லாம் காண இல்லையா? ஒரு சில ஆக்கள் அந்த எடுத்த அந்த பதிவுகளை உண்மையில பார்க்கக்குள்ள வந்து அப்படி ஒரு மனசு அந்த உருக்குற காட்சிகள் எல்லாமே உயிரினங்களும் ஓகே, உயிரினங்கள் ஆடு மற்றது இந்த மாடுகள் ஜானைகள் எல்லாமே உண்மையில மனிதரே அப்படி போயக்குள்ள அது என்ன செய்யுங்களே. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நாங்களும் அதுல கண்கூடாக பார்த்து கொண்டு எங்களுக்கு பிஞ்சால பக்கம் எங்கடையில பிரச்சனை கொஞ்சம் அழிவுகள் குறைய என்று சொல்லலாம் என்று அது அந்த அங்க வெளி மாவட்டங்களை பொறுத்த வரையில. அப்ப உங்களை நீங்கள் இருக்கிற இடங்கள்ல எப்படியான மலைகள் எப்படியான சூழ்நிலைகள் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே நல்லபடியா இருக்கணும். இனி என்றாலும் இப்படியான ஒரு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரக்கூடாது இனிமே. ஏனென்றா இந்த வருஷம் வந்து உண்மையாவே சட்டியான ஒரு அழிவுன்னு எப்பவும் இல்லாத அழிவு இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி நடந்துருக்குதுன்னு. அது வந்து நாங்களன்றதை விட வெளி மாவட்டங்கள்லாம் கூடுதலாகவே நாங்கள் உள்ள பரவாயில்லன்னு சொல்லலாம். எவ்வளோ சின்ன பிள்ளைகள் எல்லாமே மண் சரிவுக்க போகிறது உண்மையாக அந்த இதுகளை பார்க்க சரியா அழகாதான் வருது. எல்லா குழந்தை பிள்ளைகள் தாய்மார் எவ்வளோ கஷ்டப்படினோம். அந்த தண்ணிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரோட எல்லாம் வந்து இறங்கி அப்படி எல்லாம் காப்பாற்றினோம். அதில் பார்க்கவே சரியான கவலையா இருக்கு. இவ்வளோ காலம் நாங்கள் அப்படி பார்த்தது இல்லை, நானண்டா பார்த்தது இல்லை. ஆனால் இந்த முறை தான் எனக்கு இப்படி எல்லாம் பார்க்க ஒரு சரியான ஒரு கவலையா இருக்கு எங்களை ஜனத்தை குறித்து. ஆனால் இப்படியான ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து இலங்கைக்கு இப்படி ஒரு காலத்திலையும் வந்ததில்லை. ஆனா இனியும் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் எல்லாருமே வேண்டிக் கொள்றீங்க. ஏண்டா இப்படியான ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து வந்ததே இல்லை ஒரு நாளும். இந்த நிறைய எத்தனையோ உயிர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா 334 பேர் உயிரிழந்திருக்கணும். 334 பேர் உயிரிழந்திருக்கணும். மற்றது 370 பேர் வந்து காணாமல் போயிருக்கணும். இப்போ காணாமல் போனேன்னு சொன்னா எங்க இருப்பினமோ யாருக்கு தெரியுமே. சில பேர் காணாம போயிட்டோம்னு சொன்னா உயிரோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் காணாம போயிட்டேன்னு சொன்னா வெள்ளம் அடிபட்டு எங்கேயும் செருகுப்பட்டு மரங்கள் வெளியே வீடுகள் வெளியே அப்படி உயிரோட இருக்கணுமோன்று கூடி தெரியாமல் இருக்குமே. அப்ப அப்படியான ஒரு கட்டத்துல வந்து காணாமல் போனாக்கள் எண்ணிக்கை வந்து 370 அதிகரிச்சிருக்கு. அப்ப இன்னும் வந்து உயிர்கள் போகும் என்று சொல்லியிருக்கணும். என்ன காரணம்ட்டா சில இடங்கள்ல வந்து தொலை தொடர்பாடல்கள் இல்லாமலுக்கு இருக்கும். மற்றது இந்த மின்சாரங்கள் தடைப்பட்டிருக்கிற நேரத்துல கூட அந்த மீட்பு பணியில ஈடுபடுற ஆக்கள்ல அவையில் வந்து கொஞ்சம் தாமதமா தான் ஏற்படுவினோம். என்ன காரணம்னு சொன்னா அந்த தொலைத்தொடர்புகள் இருந்தா தானே அவையில் கொஞ்சம் சீக்கிரமா தங்களோட வேலையில செய்து கொண்டிருப்பினோம். அப்ப இன்னும் உயிரிழப்புகள் கூடும் என்று சொல்லியிருக்கணும். ஆனா அப்படியான விஷயங்கள் ஒன்றும் உண்மையில நடக்கக்கூடாது. 334 பேர் சொல்லிப்பாங்க உயிரிழந்திருக்கணும் என்று சொல்லி. ஒரு உயிர்ட்ட வலி எவ்வளவு பெருமதியானது. ஆனா உண்மையில இந்த அனர்த்தத்துல வந்து பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து 3,09,000 பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கணுமா. ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னு சொன்னா 12 லட்சம் குடும்பங்கள் இந்த அனர்த்தத்தினால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. 12 லட்சம் 12 லட்சம் சொன்னா உண்மையில எவ்வளவு ஒரு குடும்பங்கள் என்ன. அதுல உடைமைகளை இழந்து வீடுகளை இழந்து
நாங்கள் பாக்குறோம், நீங்க பாத்துருப்பீங்க, அப்படியே கண்ணுக்கு நேரவே அப்படியே பெரிய மாடி வீடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுகுது, மழை 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 இடிஞ்சு விழுகுது. பார்க்கவே சுஷ். அப்படியான ஒரு அனர்த்தம் தானே எங்களை இலங்கையில உண்மையா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப வந்திருக்கு எங்களுக்கு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன. அதோட அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு விமானத்துல இருந்து நான் காப்பாற்றுறதுக்காண்டி வந்தவர் வந்து உண்மையா மக்களை காப்பாற்றின இடத்துல அந்த விமானியோட உயிரும் வந்து அதுல இறந்துட்டதா சொல்லி பார்த்துருந்தாங்க. அதாவது அந்த வெண்ணப்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நேற்று பின்னேரம் ஒரு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. அது எப்படி என்று சொன்னா தரை இறங்கைக்குள்ள வந்து அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுல வந்து இலங்கையினுடைய அந்த விமானம் ஓட்டுறவர் வந்து அந்த இடத்துல உயிரிழந்துட்டார். மற்றது அதுக்குள்ள இருந்து 5 பேர் வந்து காயப்பட்டிருக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்கணும். அதாவது இலங்கையின் விமானம் ஓட்டுற விமானியா அவர் அந்த இடத்துல உயிரிழந்திருக்கார். உண்மையில ஒரு கவலைக்குரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு பேர் உயிரை காப்பாத்திருக்கணும், அதுக்குள்ள வந்து அவற்ற உயிரும் அந்த இடத்துல போயிருக்கு. உண்மையில இதை வந்து ஒரு மறக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்குமே. ஆனா உண்மையா அவரும் என்னத்துக்கு வந்த அந்த மக்களோட உயிரை காப்பாற்றணும்ன்றதுக்கான வந்தவர். அந்த இடத்துல அவரோட உயிரே போகணும்னு சொல்லி சொன்னா உண்மையா ஒரு கவலையான ஒரு விஷயம் தானே. தரை இறக்கைக்குள்ள வந்து அந்த விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதுல 5 பேர் படு காயத்துல இருக்கணும். இளம் ஆண்டவரே என்று ஒரு சொல்லி ஒன்றும் நடக்கக்கூடாது அவியலுக்கும். ஆனா உண்மையில இதுல எங்களுக்கு உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய இலங்கை இந்தியா வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுகள் தந்திருக்கு. இந்தியால இருந்து பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் உள்ள நாட்டில இருந்து அந்த உணவு பொதியல் எல்லாம் வந்து இங்க கொடுத்துருக்கணும். இந்திய எங்களுடைய இலங்கையும் ஹெலிகாப்டர் மூலமா அந்த மீட்பு பணியில வந்து ஆக்களை ஈடுபட்டு இருக்கணும். பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோட தந்திருக்கு. இலங்கையும் இந்தியா வந்து உண்மையில எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டோட தந்திருக்கு இந்த ஒரு அழிவுல. அப்ப அதை நினைக்கையும் உண்மையில எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஹெலிகாப்டர் ரூடாக வந்து எத்தனையோ மக்களை காப்பாத்திருக்கணும். ஹெலிகாப்டர் ரூடாக அப்படியான ஒரு நல்ல விஷயங்களும் செய்திருக்கணும். என்ன அப்ப நீங்கள் என்ன மாதிரி என்ன சொல்றீங்க? அந்த நியூஸ்ல பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? இவ்வளவு ஒரு இதை தாங்க முடியாத ஒரு நிலை தான். எங்களுக்கு வந்தால் என்ன, அடுத்த மற்ற ஆக்கள் வந்தா என்ன, எல்லாமே ஒரு கவலை தானே. எல்லாமே ஒரு உயிர் இருப்பாங்க உண்மையா. சின்ன பிள்ளைகள், பெரிய ஆக்கள், வயசு போனாங்கள், ஒரு இதண்டைக்கு அதுகள் எப்படி இருந்து என்ன நெச்சிதுகளோ எப்படி இருந்த என்ன கற்பனையோட வாழ்ந்ததுகளோ தெரியாது. திடீர்னு இப்படி ஒரு மரணம் வரைக்கும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன. உண்மையிலேயே அது ஒரு தாங்க கொள்ள இல்லாத ஒரு விஷயம் தான். யாரு நினைச்சது இப்படி நடக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே இது. அதோட என்னன்னு சொன்னா நான் போன்ல பாக்க நல்ல இன்னும் கவலையா இருந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, உண்மையாவே அந்த டிக்டாக்ல பார்த்து நான் அந்த சில தாய்மார் போட்டிருக்கணும் தங்களோட பிள்ளைகளோட கதைச்சு 7 நாள் ஆயிட்டு 5 நாள் ஆயிட்டு தொடர்பே கிடைக்கல. நீங்க இந்த இடத்துல இருந்தா எங்களுக்கு அந்த பிள்ளைகளை தெரிஞ்சா நீங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு கதைங்கன்னு சொல்லி அம்மா அழுது கொண்டு போடினோம். பிள்ளையோட கதைக்காம இருக்கிறதே இல்லை. சில பேர் இந்த அந்த பொம்பளையாக்கள் போடுறது தானே, வெளிநாட்டுல வேலைக்குன்னு சொல்லி போடுறது தானே. உண்மையாவே எல்லாம் கூடுதலா வந்து எல்லாரும் போட்டிருக்கேன், அழுது போட்டுக்கணும். இந்த குடும்பத்தோட கதைக்கு 7 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சு இன்னும் கதைக்கு இன்னும் எங்களுக்கு தொடர்பு கிடைக்கலன்னு சொல்லி இன்றைக்கும் போடுறது இன்னும் தொடர்பு கிடைக்கலன்னு சொல்லி. அப்ப அவையில நிறைய தொடர்பு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் என்ன? அவையில இருக்கீனமோ இல்லையோண்டு தெரியாதுதானே. அப்ப அவையில அங்க 2 கொண்டு 6 கேப்பீனம். அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையும் வந்து விட்டு தவிச்சு கொண்டிருக்குது. அழுது போடைக்கு அந்த டிக்டாக்குள்ளானுமே நிறைய வருது. அழுது போடி நம்ம ஒரு தரம் பார்க்க சரியான கவலையா இருக்கா. மெயினா அந்த பிள்ளைகளோட கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு ஒரு கவலையா இருக்கு. ஏன்னா பிள்ளை இங்க தாய் அங்கேன்னு சொன்ன உண்மையா அவ்வளவு ஒரு கவலைக்குரிய விஷயம். ஆனா உண்மையில வந்து எங்கட அரசாங்கத்தை பொறுத்தவரையில எங்கட அரசாங்கம் உண்மையில போலீஸ் மற்ற ராணுவம் முப்படையினர் எல்லாமே சேர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மாவிலாறு அணை அப்படி என்று ஒன்று இருக்கு. அப்ப அந்த அணையில வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வெடிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுல வந்து நிறைய வெள்ளங்கள்லாம் வந்து அப்படியே குடிமனைகளுக்குள்ள வரவழிக்கிட்டு. அப்ப ஜனாதிபதி வந்து நேரடி மூலமா அங்கத்திய ஒரு ஆளோட தொடர்பு ஏற்படுத்தி அவளை மக்களையும் வந்து கிட்டத்தட்ட 126 பேரையும் ஜனாதிபதி வந்து நேரடியா தொடர்பு ஏற்படுத்தி ஹெலிகாப்டர் மூலமா அந்த மக்களை எல்லாத்தையுமே காப்பாற்றிருக்கிறோம். அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னுக்கே 126 பேருக்கிட்ட ஜனாதிபதி நேரடி தொடர்பு எடுத்து காப்பாத்திருக்கேன்னு சொன்னா உண்மையில பாருங்க எங்களுடைய ஜனாதிபதியும்
உண்மையில ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆளா இருக்கிறார். உண்மை எங்கேயுமே இப்படியான விஷயங்கள் நடந்ததும் இல்லை. ஜனாதிபதி நேரடியா தொடர்பு கொண்டு இவ்வளவு மக்களை காப்பாற்றுறது உண்மையில எங்கேயுமே கேள்விப்படவும் இல்லை நான். ஆனா அப்படியான ஒரு ஜனாதிபதியும் அந்த அரசாங்கம் உண்மையில ஒரு நல்ல விடாமுயற்சியில சரி நாங்கள் இழந்து போனதை இழந்துட்டோம், இனியும் நிறைய உயிரிழப்புகள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு பேரையும் உண்மையில ஹெலிகாப்டர் ஊடாக காப்பாத்திருக்கிறார். உண்மையிலே அது உண்மையில ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். என்ன அங்கால போலீஸாக்களுக்கும் அந்த இராணுவத்துக்கும் மற்றது அந்த கேம்புகளுக்கும் அப்படியான நேரடியாக தொடர்பு கொண்டு மேற்கொண்டு 121 பேர் காப்பாத்திருக்கணும். ஆனா உண்மையிலே எந்த நாட்டிலேயுமே இப்படி நடந்ததுன்னு சொல்லி கேள்விப்படவும் இல்லை, நடந்திருக்குமோ தெரியல. ஆனா இது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்கமான ஒரு விஷயம். ஒரு அனர்த்தம் நடக்கிறதுக்கு முன்னுக்கே ஜனாதிபதி அவளை மக்களையும் காப்பாற்றிருக்கான்னு சொன்னா உண்மையில பாருங்க, இதை விட எப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் தேவை என்று சொல்லி. அப்ப அப்படியாக எங்களோட ஜனாதிபதிக்கும் இங்கத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் உண்மையில நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா சரி இத்தனை பேரை இழந்துட்டோம், இனியும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. மற்றது என்னன்னு சொன்னா இப்ப பாடசாலைகள் எல்லாம் கொஞ்சம் விடுமுறை கொடுத்திருக்கணும். பாடசாலைகளுக்கு விடுமுறையில வழங்கியிருக்கணும். மற்றது அரச நிறுவனங்கள் இயங்க சொல்லியிருக்கணும். அதாவது அத்தியாவசிய சேவையில ஈடுபடுறாக்கள் கட்டாயம் ஈடுபடத்தான் வேணும். உண்மையில அந்த அரசு திணைக்களங்கள் இயங்குறதுக்கான காரணம் உண்மையிலே நிதிகள் ஒதுக்கீடு செய்திருப்பினோம். மற்றது அதாவது மற்ற காரியங்களை செய்யக்குள்ள அந்த அலுவலகம் இயங்கினாத்தான் அதுக்குரிய வேலை திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம். அப்ப அதற்காக கட்டாயமா அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாக்கள் அலுவலர்களை வேலையை போக சொல்லிருக்கணும். நீங்க இயன்ற அளவு வேலையை போனால் நல்லமன்று சொல்லி. மற்றது ஜனாதிபதியும் ஒரு சில உரைகள் ஆற்றியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நீங்களும் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா உண்மையிலே ஜனாதிபதி சொல்றார், இனம் மதம் ஜாதி எதுவும் இல்லாமலுக்கு முதலாவது நாட்டு மக்களை நாங்க காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி, இன்னும் எங்கட இதை விட இன்னும் வலுவான நாட்டை நாங்க கட்டி எழுப்புவோம் சொல்லி அதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி அப்படியான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நாங்களும் ஒரு பதிவொன்றை மேற்கொண்டிருக்கோம். சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோவை பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.